பௌஷ்ய மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 21ஆம் அத்தியாயம் என்றழைக்கப்படும் 21ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. அந்த கதையை நாம் தற்பொழுது செவிமடுக்கலாம். சிலையை நெருப்பால் சுத்திகரித்த பின்னர் பிராணனை நிறுவவும், இல்லையெனில் சிலை உலோகமாக மட்டுமே இருக்கும். அதேபோல் புருஷோத்தரத்தின் நடுவில் வேத மந்திரங்களை அறிந்த ஒரு பிராமணரைப் போல இதயத்தில் கட்டை விரலை வைத்து இந்த மந்திரங்களால் பிராணனை இதயத்தில் நிறுவவும். இந்த சிலைக்கு உயிர் இருக்க வேண்டும், அல்லது இந்த சிலையானது உயிர் பெற்றிருக்க வேண்டும். இந்த வழியில் சிலையில் தெய்வீகம் வர யஜுர்வேத மந்திரத்தை ஸ்வாஹா என்று கூறி படிக்க வேண்டும். இந்த வழியில் பிராணனை சிலையில் வைத்து பகவான் ஸ்ரீ புருஷோத்தமரை தியானித்து இப்படி கூறுங்கள்: பகவானே, பகவானே புருஷோத்தமரே, நான் இந்த இருக்கையை தேவி ஸ்ரீ ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கிறேன். கங்கை போன்ற அனைத்து புனித தலங்களிலிருந்தும் பிராணனை எடுத்த பின்னர் நான் கொண்டு வந்த இந்த நீர் மகிழ்ச்சியுடன் தொடப்பட தகுதியானது. பகவானே, பாதங்கள், இதற்காக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். இதை கூறி அவருக்கு பாதங்களை கொடுங்கள் என்று கூறுகிறீர்கள். இது ஸ்ரீ கங்கையிடமிருந்து நீரை கொண்டு வந்து ஒரு அழகான பானையில் வைத்திருக்கும் இந்த கங்கை நீரை அருந்துவாய். இதை கூறி நீங்கள் அந்த புன்னகையை வழங்குங்கள். பின்னர் அவருக்கு பஞ்சாமிர்தத்துடன் ஒரு நீராடல் கொடுங்கள். பின்னர் அவருக்கு ஒரு சிரிப்பை வழங்குங்கள். அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாக நான் இந்த 2 பிரமதர்களையும் வழங்குகிறேன். இந்த வழியில் அவருக்கு ஒரு துணியை கொடுத்து ஒரு ரட்சிப்பை கொடுங்கள். புருஷோத்தமரே, தயவு செய்து இந்த உலக கடலிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். இந்த புனித நூலை துண்டுடன் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை செய்த பின்னர் புனித நூலை கடவுளுக்கு சமர்ப்பிக்கவும். சிறந்த மனம் கொண்ட அழகான தெய்வீக சந்தன பசையை பயன்படுத்துபவருக்கு இதை கூறி கடவுளுக்கு அக்ஷதை அர்ப்பணிக்கவும். இந்த வழியில் உடலின் ஒரு பகுதியை பாதி கேசவ 24 மந்திரங்களுடனும் வணங்குங்கள். பெயரின் முடிவில் சதுர்த்தே விபக்தியை வைத்து பின்னர் பகவான் ஸ்ரீ புருஷோத்தமனை பாதி பூச்சுடனும் ஒரு பொருளுடனும் வணங்குங்கள். பௌஷ்ய மாதம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ தை மாத மாஹாத்மியத்தின் 21ஆம் அத்தியாயமான 21ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.